வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெற இருக்கின்ற அறிவியல் கற்கண்டு 1 என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திருமிகு கு. மலர்செல்வி மேடம் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள விமல் TNSF அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள தலைமையேற்றுள்ள நமது நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் குழந்தைகள், பெற்றோர்கள், அறிவியல் இயக்க நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். தற்போது நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். நமது சிறப்பு விருந்தினரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் மதுரை பல்கலைநகர் நடுநிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக 33 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். இல்லம் தேடி கல்வி திட்டம், வானவியல் மன்றம், எண்ணும் எழுத்தும் போன்ற பல கல்வி திட்டங்களில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலருக்கு மாநில அளவில் பயிற்சியும் வழங்கியுள்ளார். மாணவர்களின் திறனை வெளிக்கொணரும் நோக்கில் ஓவியம், நாடகம், வில்லுப்பாட்டு, அறிவியல் ஆய்வு போன்ற பல்வேறு துறைகளில் மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறார். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில செயலாளராகவும் தற்போது பணியாற்றி வருகிறார். கல்வி, சமூக பொறுப்பு, அறிவியல் போன்ற பல்வேறு துறைகளில் பணியாற்றி வரும் திருமிகு கு. மலர்செல்வி மேடம் அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம். நன்றி. ரைட்டா? ஹலோ, ஹாய், வெரி குட். எல்லாம் கரெக்டாக பிக்கப் பண்ணிட்டீங்க. திரும்ப இன்னொரு சொல்லுவோமா? ஹலோ, சத்தம் கேட்கல. ஹலோ, ஹாய், வெரி குட். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பாடிடுவோமா? பாட்டு பாடுவோம். நான் பாட பின்னாடி பாருங்க. இந்த பெட்டி தெரியுமா, இந்த பெட்டி தெரியுமா, முத்து செய்த பெட்டியும் இதுதான் இதுதான், இந்த ரொட்டி தெரியுமா, இந்த ரொட்டி தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியும் இதுதான் இதுதான், இந்த எலி தெரியுமா, இந்த எலி தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற எலியும் இதுதான் இதுதான், இந்த பூனை தெரியுமா, இந்த பூனை தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற எலியை கவ்வி சென்ற பூனையும் இதுதான் இதுதான், கவ்வி சென்ற பூனையும் இதுதான் இதுதான், இந்த நாய் தெரியுமா, இந்த நாய் தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற எலியை கவ்வி சென்ற பூனையை விரட்டி சென்ற நாயும் இதுதான் இதுதான், கவ்வி சென்ற பூனையை துரத்தி சென்ற நாயும் இதுதான் இதுதான்.
இந்த பசு தெரியுமா இந்த பசு தெரியுமா முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற எலியை கவ்வி சென்ற பூனையை துரத்தி சென்ற நாயை உரசி சென்ற பசுவும் இதுதான் இதுதான். கவ்வி சென்ற பூனையை துரத்தி சென்ற நாயை உரசி சென்ற மாடும் இதுதான் இதுதான். இந்த பால் தெரியுமா இந்த பால் தெரியுமா ரைட்டா? ஹலோ ஹாய் வெரி குட். எல்லாம் கரெக்டாக பிக்கப் பண்ணிட்டீங்க. திரும்ப இன்னொரு இடம் சொல்லுவோமா? ஹலோ சத்தம் கேட்கல. ஹலோ ஹாய் வெரி குட். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பாடிடுவோமா? பாட்டு பாடுவோம். நான் பாட பின்னாடி பாருங்க. இந்த பெட்டி தெரியுமா இந்த பெட்டி தெரியுமா முத்து செய்த பெட்டியும் இதுதான் இதுதான். இந்த ரொட்டி தெரியுமா இந்த ரொட்டி தெரியுமா முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டி. நீங்கள் யார் தெரியுமா நீங்கள் யார் தெரியுமா நீங்கள் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா சொல்லுங்க. நீங்கள் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற எலியை கவ்வி சென்ற பூனையை துரத்தி சென்ற நாயை உரசி சென்ற பசுவின் கறந்த பாலை குடித்தது நீங்கள் தான் நான் தான். பாருங்க. முத்து செய்த பசுவில் கறந்த பாலை குடித்தது நீங்கள் தான் நான் தான். புரியுதா? இந்த பாட்டு நல்லா இருக்கா? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நிறைய பாடல்கள் விளையாட்டுகள் சொல்லி தர போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அறிவியல் பரிசோதனைகளும் கணிதமும் நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. அந்த அக்காவங்களாம் பார்த்திங்கன்னா கருத்தாளர்கள் வந்திருக்கிறாங்க. வானவியல் மன்றத்தில் அவங்க வந்து கருத்தாளராக இருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய செயல்பாடுகள் செய்வாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து தான் செய்ய போகிறோம். புரியுதா? ஃபஸ்ட் இந்த பாட்டு இன்னும் ஒரு தடவை மட்டும் பாடிடுவோமா? பாடிட்டு அடுத்து நம்ம ஆக்டிவிட்டிக்கு போயிடுவோம். ரைட்டா? இன்றைக்கி நிறைய அறிவியல் பரிசோதனைகள் செய்ய போகிறோம். கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல். நீங்கள் 5th வரைக்கும் உள்ளவங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு புரியானா குட்டி குழந்தைகளும் நாங்கள் நிறையா விளையாட்டு வச்சுருக்கோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜாலியாக என்ன செய்யலாம்? விளையாடலாம். புரியுதா? சொல்லுங்கள். இந்த பெட்டி தெரியுமா இந்த பெட்டி தெரியுமா முத்து செய்த பெட்டியும் இதுதான் இதுதான். பாடுங்க. இந்த ரொட்டி தெரியுமா இந்த ரொட்டி தெரியுமா முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியும் இதுதான் இதுதான். இந்த எலி தெரியுமா இந்த எலி தெரியுமா முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற எலியும் இதுதான் இதுதான். இந்த பூனை தெரியுமா இந்த பூனை தெரியுமா முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற எலியை கவ்வி சென்ற பூனையும் இதுதான் இதுதான். இந்த நாய் தெரியுமா இந்த நாய் தெரியுமா முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற எலியை கவ்வி சென்ற பூனையை துரத்தி சென்ற நாயும் இதுதான் இதுதான்.
துரத்தி சென்ற நாயும் இதுதான் இதுதான். இந்த மாடு இந்த பசு தெரியுமா, இந்த பசு தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற எலியை கவ்வி சென்ற பூனையை துரத்தி சென்ற நாயை உரசி சென்ற பசுவும் இதுதான் இதுதான். இந்த பால் தெரியுமா, இந்த பால் தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற எலியை கவ்வி சென்ற பூனையை துரத்தி சென்ற நாயை உரசி சென்ற பசுவில் கறந்த பால் இதுதான் இதுதான். நீங்கள் திரும்ப பாடுங்க. முத்து செய்த பெட்டி கறந்த பால் இதுதான் இதுதான். நீங்கள் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற எலியை கவ்வி சென்ற பூனையை வெற்றி சென்ற நாயை உரசி சென்ற பசுவில் கறந்த பாலை குடித்தது நீங்கள் தான் நான் தான். வெரி குட். எல்லாம் கை அவ்வளோ போதும். சரி எல்லாம் அங்கே வச்சுருங்க. ஏற்கனவே 2 சுண்டலி இருக்கா? சரி, நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு பாடல் விளையாட்டு அப்படி கலந்து கலந்து செய்யலாமா? மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? கவுண்ட் பண்ணணுமே, எல்லாம் கவுண்ட் பண்ண முடியல. சரி, அப்போ இந்த குரூப் அப்படியே ஒரு டீமாக பிரிஞ்சுக்கோங்க. இந்த குரூப் ஒரு டீமு, இந்த ஒரு குரூப் ஒரு டீம். புரியுதா? வாங்க, நீங்களா வாங்க. ஃபைல் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருங்க. ஃபைல் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருங்க. எப்போ வாங்கப்பா. சொல்கிறேன் இங்கே வா. எப்பா ஒரு செய்யணும்னா உங்களோட ரூல்ஸ் வந்து இதுதான். ஒருத்தர் வந்து என்ன செய்யணும், கப்பை வந்து இப்படி வைக்கணும். உங்கள் இதில் ஒருத்தர் திரும்ப போய் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த டாய் இருக்கு பார்த்தீங்களா, அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் பின்னாடி போயிடணும். அடுத்தவங்க வந்து என்ன செய்யணும், இன்னொரு கப்பை எடுத்து இங்கே இப்படி வைக்கணும். புரியுதா? இன்னொருத்தவங்க வந்து இப்படி வைக்கணும். அடுத்து வந்து இப்படி வைக்கணும். பத்து இருக்காங்க சார். ரிகர்சல் மாதிரி ஃபஸ்ட்டு ரிகர்சல். ரைட்டாக புரிஞ்சு சார் ரூல்ஸு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, இதை கையில் தான் வச்சுக்கணும். கவனிங்க, எல்லாரும் கையில் வச்சுக்கணும். நீங்கள் போய் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஒரு கப்பை மட்டும் வச்சுட்டு திரும்ப இதை கொண்டு வந்து என்ன செய்யணும், இவங்கள்ட்ட கொடுக்கணும். அப்புறம் இவங்க என்ன செய்யணும், நீ போய் பின்னாடி போயிடணும். அடுத்து நீ வந்து என்ன செய்ய, 2 கப் இதே மாதிரி வைக்கணும். கீழே எத்தனை இருக்கணும், எத்தனை கப் இருக்கணும், 4. அதுக்கப்புறம் அப்புறம் எந்த டீம் ஜெயிக்குன்னு பார்ப்போமா? இதில் வாலண்டியர்ஸ் யார் இருக்கீங்க, அவங்க வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. எந்த வாலண்டியர்ஸ் டீம் ஜெயிக்குன்னு பார்ப்போம். ரெடியா? சரி, இது வேற விளையாட்டு சார். இப்போ 3 6 இருக்காங்க சார். 7 இருக்கா? சின்ன ரிகர்சல் மட்டும் 6 தாங்க சார் வைக்கணும். இதுக்கு நேரம் 10 இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க சார். சுதா 10 வைக்கணுங்க சார். 10 இல்லைங்க சார். 5 வருஷம் தாங்க சார். 10 நீங்கள் இங்கே தாண்டி வரக்கூடாது. தள்ளிக்கோங்க, இன்னும் அந்த லைனில் நிற்கிது. பின்னாடி தள்ளு, இன்னும் பின்னாடி தள்ளு. இன்னும் பின்னாடி தள்ளு. பாப்பா நீங்கள் பின்னாடி தள்ளுங்க. இந்த லைனில் தான் இருக்கணும். புரிஞ்சிச்சா? ட்ரையல் மட்டும் பார்ப்போமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3.
அந்த டீம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இங்கே வாங்க வாங்க. இதே ட்ரையலே சூப்பராக விளாட்றாங்க சார். இன்னும் ஒரு தடவை விளாடணும். உங்கள் குரு எப்போ நீங்கள் வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணாதீங்க. நீங்கள் வாங்க, அவங்களே பிள்ளைங்க விளாடட்டும். சுதா, அவங்க யாராவது தப்பாக செஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் சரி பண்ணிக்கலாம். கப்பை எடுத்து வரக்கூடாது, கப்பை எடுத்துட்டு வரக்கூடாது. ஒன்றும் இல்லையாங்க சார், இந்த இருக்கு. ஐயோ அது கட்டு கட்டு, திரும்ப கட்டு, திரும்ப கட்டு. எந்த டீம்? லாஸ்ட் டீம் இந்த டீம் முடிச்சாங்க. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். இன்னும் ஒரு தடவை விளையாடுவோமா? இன்னும் ஒரு தடவை விளையாடுவோமா? கேம் புரிஞ்சிச்சா? இதான் ட்ரையல். சரி சார், இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் வச்சு விட்ருங்க. ரெடி? திரும்ப நில்லுங்க, எல்லாரும் லைனில் நில்லுங்க. பாப்பா நீங்கள் இந்த லைனில் நிற்கணும். வந்தீங்கன்னா அவுட்டு. இதை தாண்டி வந்தீங்கன்னா நீங்கள் அவுட்டு. ஆர் யூ ரெடி? ஆமாம். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ரெடி, ஸ்டார்ட், கோ. முன்னாடி வரக்கூடாது. நீங்க எடுத்துக்கோ கையில. தம்பி நீ ரொம்ப முன்னாடி வந்துட்ட. இப்ப வாலண்டியர்ஸ் நில்லுங்க. எந்த குரூப் முடிக்கிறாங்க முன்னாடி கை தூக்கணும். ஒரு கப்பு கூட வந்துருச்சா? இந்த கப்பு முடிச்சிட்டாங்க, இவங்க முடிச்சிட்டாங்க. ஆனா ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா இருக்கு. இவங்கெல்லாம் சார் இந்த பையன் முதல்ல முடிச்சிட்டா. சரி, அந்த ரெண்டு டீம் கிளாப் பண்ணுங்க எல்லாரும். அடுத்து இந்த டீம் முடிச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. சரி சரி, இப்போ எல்லாருமே பெரிய ரவுண்டா நிற்கிறீங்க. ஒரு பாட்டு முடிச்சு அடுத்து எக்ஸ்பிரிமெண்ட் போயிடலாம். புரியுதா? எல்லாரும் பெரிய ரவுண்டா நில்லுங்க. இப்போ எல்லாத்தையும் ரவுண்டா, பெரிய ரவுண்டா. இப்போ சுதா எல்லாத்தையும் எடு சார். பெரிய ரவுண்டா மேடம், எல்லாத்தையும் பெரிய ரவுண்டா. எப்பா பெரிய ரவுண்டா நிற்க வை. 6 இருக்கு, அந்த பையில போட்டுருக்கு. ஆமாம் சார், எல்லா குட்டீஸ் எல்லாத்தையும் தான். ஆமாப்பா, இந்த உள்ள வச்சுருங்க. பெரிய ரவுண்டா நில்லுங்க எல்லாரும். ஒரு பாட்டுங்க சார். பெரிய ரவுண்டு, பெரிய ரவுண்டு, பெரிய ரவுண்டு, பெரிய ரவுண்டு. அப்படி நில்லுங்க. இன்னும் கூட பெருசா சேர்ந்து நில்லுங்க, சேர்ந்து நில்லுங்க. என்னங்க சார் கேம் இல்லை, அது ஒரு பாட்டு. யாரு? அவ்வளோதான் சார். ரொம்ப இப்போ அங்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க மேடம். கொஞ்சம் சேர்ந்து ஒட்டி நிற்க சொல்லுங்க மேடம். ரொம்ப வருஷம் ரொம்ப பெரிய. கையை கீழே விட்டுருங்க, கையை கீழே போட்டுருங்க. ஒட்டி நிற்காதுங்கப்பா. சேர்ந்து நில்லுங்க. அந்த பக்கம் ரொம்ப ரவுண்டு வெளியில் போயிடுச்சு கேமரா விட்டு. கொஞ்சம் உள்ளே வாங்க, உள்ளே வாங்க எல்லாரும். எல்லா பாப்பா வாங்க, எல்லா பாப்பா வாங்க. தம்பி சேர்ந்து நில்லுங்கப்பா. சேர்ந்து ஒட்டி நில்லுங்க. ஒட்டி நில்லுங்க. எல்லாம் ரெடியா? இவங்க சேர்ந்து நில்லுங்க. சரி, உள்ள குட்டீஸ் எல்லாம் போட்டுருவோம். ஓடியாங்க. அவங்கள உடனே லைனை பிரிச்சிடுறாங்க. அப்படி நில்லுங்க. எல்லாரும் வரக்கூடாது. தள்ளி நின்றுக்கோங்க. தள்ளி நின்றுக்கோங்க.
தள்ளி நின்றுக்கோ. பா நின்றுக்கோ. இப்போ மாலதி டக்குன்னு நிற்க வைங்கப்பா, டக்குன்னு நிற்க வைங்க. பின்னாடி தள்ளிக்கோங்க. ஃபோட்டோ எடுக்கப்பா ஸ்க்ரீனு. நீ வா இப்போ தம்பி, நீ உள்ளே போயிரு. ஸ்க்ரீன் அடி ஸ்க்ரீன். இந்த பாப்பா நீ குட்டி பாப்பாவா? சரி எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா? எனக்கு பாருங்க, நான் நடுவில் நிற்கிறேன். எனக்கு எவ்வளோ பாதுகாப்பு. இத்தனை குழந்தைகள் என்னை சுற்றி நிற்கிறீங்க. ஆண்டி யாரும் அடிப்பாங்களா? அடிப்பாங்களா? அடித்தா நீங்கள் என்ன செய்வீங்க? என்னை சுற்றி எத்தனை பேர் எனக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி இப்போ ஒரு பாட்டு. எல்லாரும் என்னைய பார்த்து நீங்கள் எல்லாரும் செய்யணும். ரெடியா? ஒரு வீரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன் மறு வீரல் ஆடியது. ஒரு வீரல் மறு வீரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன் ஒரு கை ஆடியது. ஒரு வீரல் மறு வீரல் ஒரு கை ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன் மறு கை ஆடியது. கையம். ஒரு வீரல் மறு வீரல் ஒரு கை மறு கை ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன் ஒரு கால் ஆடியது. ஒரு வீரல் மறு வீரல் ஒரு கை மறு கை ஒரு கால் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன் மறுகால் ஆடியது. ஒரு வீரல் மறு வீரல் ஒரு கை மறு கை ஒரு கால் மறு கால் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன் தலையே ஆடியது. ஒரு வீரல் மறு வீரல் ஒரு கை மறு கை ஒரு கால் மறு கால் தலையும் ஆடியது. அதை நிறுத்த பார்த்தேன் இடுப்பும் ஆடியது. எல்லா இடுப்பும் ஆடுதா? ஆடுங்க, நல்லா ஆட்டுங்க. இடுப்பும் ஆடியது. ஒரு வீரல் மறு வீரல் ஒரு கை மறு கை ஒரு கால் மறு கால் தலையும் இடுப்பும் ஆடியது. மறுகால் தலையும் இடுப்பும் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன் உடலே ஆடியது. ஒரு கை ஒரு வீரல் மறு வீரல் ஒரு கை மறு கை ஒரு கால் மறு கால் தலையும் இடுப்பும் உடலும் ஆடியது. அதை நிறுத்த பார்த்தேன் உலகே சுற்றியது. ஒரு வீரல் மறு வீரல் ஒரு கை மறு கை ஒரு கால் மறு கால் தலையும் இடுப்பும் உடலும் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன் உலகே சுற்றியது. போதுமா? உலகத்தை சுற்றி என்னத்தை பார்த்தீங்க சொல்லுங்க? தலை சுற்றிச்சா? உலகத்தை சுற்றி என்னத்தை பார்த்தீங்க?
ஆ ஏலியனா பார்த்தீங்களா? அப்புறம் வேற என்ன பார்த்தீங்க? ஆ ஆ உலகத்தை சுற்றி வந்து ஸ்டார்ஸு, சன்னு, மூணு எல்லாம் பார்த்தீங்களா? சரி, இப்போ நம்ம எல்லாரும் சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம விளையாடலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போமா? எல்லாம் செஞ்சு பார்ப்போம். ரெடியா? எல்லாரும் அப்போ மாதிரி வந்து உட்காருங்க. எல்லாரும் சமத்து பிள்ளைங்க எல்லாம் நல்லா உட்காந்துருங்க. எல்லாரும் அப்போ உட்காந்தீங்களா? அது மாதிரி உட்காருங்க. சூப்பராக இருக்கா? அங்கே போ, உட்காருங்க உட்காருங்க. எப்போ சுதா சுதா காதை தொடு. நான் செய்கிறதையும் பார்க்குறீங்க, சொல்கிறதையும் கேட்குறீங்க. தலையை தொடு. என்ன சொன்ன? நான் சொல்கிறதான் கேட்கணும், என்னைய பார்த்துட்டே செய்யணும். யாரெல்லாம் மாற்றி செஞ்சீங்க? கழுத்தை தொட்டியா? அப்போ நீ அவுட்டு. சொல்கிறதா செய்ய. நீங்கள் இப்படி ரொம்ப உட்காந்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்தீங்க எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய நல்லா இருக்காது. கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்களேன், கொஞ்சம் லேசா. இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளு. போதும், தலையில் கை வச்சதில் எடுத்துருங்க. பின்னாடி தள்ளிக்க தம்பி. ரெடியா? சரி, இப்போ இந்த அக்கா அவங்க வந்து ஒரு மந்திரமோ தந்திரத்தாலே என்ன செய்வாங்க? உங்களோட பர்த்டே கண்டுபிடிப்பாங்க. புரியுதா? எல்லாரோட பர்த் டேட்டு, இயரு, மந்த்தெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த வரம்லாம் நாங்கள் வாங்கிட்டு வரலை. அதனால் நீங்கள் உங்களோட பிறந்த தேதியை மட்டும் நாங்கள் என்ன செய்வோம்? ஈஸியாக கண்டுபிடிப்போம். யாரோ ஒருத்தர் பேரண்ட்டில் ஒருத்தர் எழுப்பி விட்டுருவோமா? நீங்கள் தான் விளாண்டுக்கு, அவங்களும் அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. யாரோ ஒருத்தரை மட்டும் எழுப்பி உங்களோட நாங்கள் கேட்குற நீங்கள் வந்து என்ன செய்யணும்? நாங்கள் கேட்குற எண் மட்டும் இதில் இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லணும். ஏதோ ஒரு பேரண்ட் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. இப்போ அந்த அம்மா கை தட்டுங்க. மேம்க்கு கை தட்டுங்க. இவங்க யாரோட அம்மா? யாரோட அம்மா? உங்கள் அம்மாவா? அதான் நீங்கள் ரொம்ப பிரிஸ்காக இருக்கீங்க, அம்மா அப்படி இருக்காங்க. சரி, 3 பேரோட அம்மாவா? சரி, அப்படி அங்கிட்டு வந்துருங்க. டேட்டை வந்து நீங்கள் சொல்லக்கூடாது, அந்த லைனில் இருக்கான்னு மட்டும் கேட்போம். நீங்கள் இருக்குன்னு மட்டும் சொல்லணும். இதான் தேதியும் சொல்லக்கூடாது. டேட்டு மட்டும் ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கா? இங்க வந்து 5 லைன் வந்து இருக்கும், நம்பர்ஸ் போட்டுருக்கோம். அதை சொல்லணும். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல மேல இருந்து கீழ வரைக்கும் நீங்க பார்க்கணும். பார்க்கும் பொழுது உங்களுடைய டேட், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னோட டேட் வந்து 11/1/2000 அப்படின்றப்ப டேட் மட்டும் 11 இருக்குல்ல, அந்த நம்பர் மட்டும் நான் அந்த லைன்ல இருக்கான்னு பார்ப்போம். என்னோட 11 நம்பர் இருக்கா? இருக்குன்னா என்ன செய்வேன்? இருக்கு அப்படின்னு சவுண்டா தலையாட்டி என்ன செய்வேன்? சொல்லுவேன். அது மாதிரி நம்ம அந்த 5 லைன் நாங்க கேட்கறப்ப நீங்க அந்த நம்பர் இருக்கிற இடத்துல மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சரியா? நீங்க அப்படி இருக்குன்னு சொல்லல அப்படின்னா நம்ம ஸ்கிரீன் உங்களுடைய டேட்டையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? தேதி எல்லாம் டேட்லாம் தெரியும். அதெல்லாம் பர்த்டே நாங்கள் ஜாலியாக கொண்டாடுவோம். எல்லாம் கேப் வச்சு பலூன் வச்சுலாம் கொண்டாடும் போது உங்களாம் மறக்க மாட்டோம். நாங்களாம் மறக்க மாட்டோம். எப்படா கேக் அம்மா அப்பா வாங்கி தருவாங்க, சாக்லேட் வாங்கி தருவோம்னு ஆசையாக இருக்கும்போது நம்ம எப்படி டேட்டை மறப்போம்? சரி, இப்போ அவங்களோட பர்த் டேட்டை கண்டுபிடிச்சிருவோமா? இவங்களுக்கு வந்து என்ன செய்ய, ஒரு மந்திரத்தை போட்டு விட்டுருவோமா? இவங்களுக்கு எல்லாம் ஒரு மந்திரத்தை போட்டாச்சு. ஆ ஆ சரி, இப்போ வேற யாராவது ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்லாவா? சரி, எல்லாரோட டேட் ஆஃப் பர்த்தையும் பார்த்துருவோம். வாங்க வாங்க, சீக்கிரம் வரணும், வேகமாக வரவங்களுக்கு தான் முன்னுரிமை. ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் மட்டும் உட்காருங்க. இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி, உங்களுக்கு தெரியுதா? நம்பர்ஸ் தெரியுதா? நம்பர்ஸ் தெரியுதா எல்லாத்துக்கும்? சரி, முதல் வரிசையில் இருக்க அவனோட டேட் சொல்லக்கூடாது, கை வைக்கக்கூடாது. முதல் வரிசையில் இருக்கா? அந்த நம்பர் இருக்கா? ஃபோர்த் வரிசையில் இருக்கா? இல்லை, 5th லைனில். அப்படியா? இப்போ கொஞ்சம் தள்ளி வருவீங்களா மாலதி? இப்போ தள்ளி வாங்கப்பா, இங்கே தள்ளி வாங்க. அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க.
இப்படி சொல்லுப்பா. 21 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சரி எல்லாரோட பார்ப்போம். இருங்க வெயிட் ஒவ்வொருத்தருக்கா உட்காருங்க முதல்ல உட்காரு. எல்லாரோட டேட்டா பர்த்தும் பார்ப்போம். உட்காருங்க, கீழே உட்காருங்க. உட்காரு தம்பி, உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. எல்லாரோட டேட்டும் பார்த்துருவோம். நாங்கள் இப்போ அங்கே வச்சிருவோம், நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். சரி போகிறேன். இப்போ நாங்கள் கூப்பிட்றவங்க தான் இனிமேல் வரணும். நீங்கள் அங்கே போய் உட்காருங்களா, இப்படி வந்தீங்கன்னா கூப்பிட மாட்டோம். உட்காருங்க, நாங்கள் கூப்பிட்றவங்க தான் வரணும். அங்கே போய் லைனில் உட்காருங்க. அங்கே உட்காருங்க தம்பி, எந்திரிங்க. எஸ்கே சார் டேட் ஆஃப் பர்த்தா டேட் உங்க டேட். இந்த தம்பி முடியும் அடுத்து சார். தம்பி ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கா? இல்ல. 21. என்ன எல்லாம் 21 வரீங்க எல்லாரும்? 21 வரும். இரு நாங்க சொல்றோங்க. அடுத்து எஸ்கே சார். இருப்பா தம்பி, நாங்க கூப்பிடுறோம். இருங்க உட்காருங்க சார். சார் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் காலம்ல இல்ல. செகண்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கா? செகண்ட் லைன் சார். செகண்ட்ல இல்ல. தேர்ட் லைன் சார். தேர்ட்ல இருக்கு. அடுத்துங்க சார். ஃபோர்த்ல இருக்கு. ஃபிஃப்த்ல இருக்கு. 29 29 கரெக்ட். இன்னொரு ஒரு பேரண்ட் வாங்க சார். குழந்தை எல்லாமே ஆர்வப்படுறாங்க சார். எழுப்ப கூப்பிட நீங்க எந்திரிச்சு வந்தீங்கன்னா கூப்பிட மாட்டோம். உட்காருங்க, கீழே உட்காருங்க. பேரண்ட் வாங்க. சரி, இவங்களோட டேட் ஆஃப் பர்த் கண்டுபிடிப்போம். டேட் மட்டும். சரி, அப்படிலாம் வைக்க வேணாம், அமைதியா இருப்போம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு, செகண்ட் லைன்ல இருக்கு, த்ரீ இருக்கா? 19 19 இயர் ஆஃப் பர்த்துக்கு வேற கால்குலேஷன் இருக்கு. நாங்கள் இந்த மந்திரம் மட்டும் தான் கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். இந்த மந்திரம் மட்டும் தான் இன்னைக்கு பழிக்கும். மீதியெல்லாம் வந்து அடுத்த இன்னொரு தடவை வரும்போது தான் அந்த மந்திரம் பழிக்கும். சரி, இந்த குழந்தைகள் மட்டும் ஒரு 2 பேர். சரி, இருங்க. நான் கூப்பிட்டவங்க தான் வரணும். பாய்ஸ் உட்காருங்க. எல்லாரும் வர வேணாம், கூப்பிடுறவங்க எல்லாரும் ஆர்வம். எல்லாருக்குமே எல்லாரோட டேட்டாவை பார்த்துருவோம். உட்காருங்க, கீழே உட்காருங்க. கொஞ்சம் உட்காருங்க. சரி, இது எப்படி வந்துச்சுன்னு யாருமே கண்டுபிடி. நாங்கள் மந்திரம் போட்டு செய்யறோம்ன்றாங்க. நீங்க நம்பிட்டீங்களா? எல்லாரும் மந்திரம் பலிக்குமா? யாருக்கு தெரியுது? அப்ப எல்லாருமே நான் வரீங்க, எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்க மாட்டேன்றீங்க. கண்ணை பாக்குறோமா? சொல்லுப்பா நீங்க. அந்த முன்னாடி வா. நாங்க கண்ணை பாக்குறோம் சொல்லும் போதே கண்ணில் பாக்குறோம்னு சொல்றாங்க. நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏற்கனவே அது தெரியுமா அந்த மெத்தடு? சரி வாங்க சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லுங்க. என்ன எல்லாம் மந்திரம் சொல்றோம், நீங்க நம்புறீங்க எல்லாரும்? அவங்க பர்த்டே டேட் வந்து எந்த லைன்ல இருக்கோ அதுல மேல நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, மெயின் நம்பர்ஸ். அந்த லைன்ல அவங்க பர்த்டே இருக்குன்னா இந்த நம்பர்ஸ் மேல இருக்க நம்பர்ஸ். இப்போ என்னோட டேட் சொல்லவா? கேளுங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க நீங்க சொல்லுங்க. கேளுங்க. இங்க இருக்கா? இருக்கு. இங்க இருக்கு. இங்க தேர்ட் லைன்ல இருக்கு. இல்ல. இல்ல. இந்த 3 நம்பர்ஸையும் ப்ளஸ் பண்ணணும். 7 வெரி குட். இப்போ அந்த அக்கா ட்ரிக்கை கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு பயங்கரமா கிளாப் பண்ணிடுவோம். இப்போ நான் இதை சொல்லித்தரேன், நீங்கள் வீட்டில் போய் உங்களோட டேட்டு, அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா அத்தை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டேட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மெத்தடை சொல்லி தந்தால் தான் நீங்கள் வீட்டில் போய் செய்வீங்க. இல்லாட்டி இங்கே கை தட்டிட்டு அப்படியே போயிடுவீங்க, அப்புறம் மறந்துடும். அதை எப்படி எழுதணும்னு மட்டும் சொல்லித்தரேன். நீங்கள் இதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. வீட்டில் போய் ஒரு கேலண்டர்லையோ ஒரு சார்ட்டில் எழுதி யாரோட டேட்னாலும் கண்டுபிடிங்க. நான் வந்தீங்களா எல்லாரோட டேட்டையும் கண்டுபிடிங்க. இது எப்படின்னா கவனிங்க. ஃபஸ்ட்டு எடுத்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் நம்பர்ஸாக இருக்கும். 1 சொல்லும்போது ஒரு நம்பரை விட்டு எழுதணும். அப்போ ஒரு நம்பரை விட்டோம்னா 2 போயிடும். அடுத்து 3 5 7 அப்படி ஒரு நம்பர் விட்டு எழுதணும். புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு லைன் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ஒரு லைன் மட்டும். இது யாரோட டேட்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இவங்களோட அத்தனை பேர் டேட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அன்றைக்கி ஈவினிங் ஆயிரும். அதனால் நம்ம வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் வீட்டில் போய் உங்கள் டேட்டை நீங்களே கண்டுபிடிங்க. அடுத்து வந்து 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1 2 சார் 2 2 2. இப்போ என்ன செய்யணும்?
2னா 2க்கு அடுத்து ஒரு நம்பரு 3 எழுதணும், புரியுதா? அடுத்து வந்து என்ன செய்யணும், அப்படியே என்ன செய்யணும், 2க்கு அடுத்து என்னது 3 வந்திருக்கா, அடுத்த நம்பர் மட்டும் வரிசை எழுதிட்டு அடுத்து வந்து என்ன செய்யணும், 3 நம்பர் விட்டுறணும். 4 5 விட்டுட்டு 6 2 நம்பர்ஸை விட்டுறணும். அடுத்து 6க்கு அப்புறம் என்னது 7 ஒரு நம்பர் எழுதிட்டு அடுத்து 2 நம்பர்ஸ் அப்படி தாண்டி தாண்டி எழுதிட்டே வரணும், புரியுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா 4 2 2s are 4. அடுத்து வந்து ஒரு 4 நம்பர் வரிசை எழுதணும். 4 5 6 7 புரியுதா? 4 நம்பர் வரிசை எழுதிட்டு அடுத்து எத்தனை நம்பர் விடணும், 8 9 10 11 12 5 நம்பர் விட்டுட்டு 5ஆம் நம்பர் விட்டுட்டு அதுக்கப்புறம் வரிசை எழுதிடணும், புரியுதா? கடைசியில் வந்து 31 வரணும். 31 வராட்டி இந்த இதை நம்ம டேட்டா கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 2s are 8. 8க்கு அப்புறம் எத்தனை நம்பர் வரிசையாக 8 நம்பர் எழுதணும். 8 9 10 11 12 13 14 15 வரைக்கும் எழுதிட்டு அடுத்து எத்தனை நம்பர் விடணும், 16 17 18 19 20 21 22 23 24 8 நம்பர்ஸை விட்டுட்டு அடுத்த நம்பர் எழுதணும், புரியுதா? அப்படி எழுதும்போது என்ன வரும், 31 வந்துடும். அடுத்து 8 2s are 16. 16க்கு அப்புறம் வரிசையாக 16 நம்பரை வரிசையாக எழுதிட்டீங்கன்னா 31 வந்துடும். புரிஞ்சிச்சா? அந்த மெத்தட் நான் இன்னொரு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது 1. இப்போ 1 சொல்லும்போது ஒரு நம்பரை விட்டு விட்டு எழுதிட்டே வந்தீங்கன்னா என்ன நம்பராக ஒரு ஆட் நம்பராக வந்துடும். எது வரைக்கும் எழுதணும், அடுத்து என்னது 1 2s are 2. 2க்கு அப்புறம் 2 நம்பர் வரிசை எழுதணும். அப்போ 2ம் 3யும் வரிசை எழுதிட்டோம், புரியுதா? அடுத்து என்ன செய்யணும், 3க்கு அடுத்து 2 நம்பர் விட்டு எழுதணும் 6. அடுத்து 2 நம்பர் விட்டு அடுத்து என்ன செய்யணும், 2 2 விட்டு விட்டு எழுதணும், புரியுதா? அடுத்து இந்த நம்பர் என்ன செய்யணும், 4 போது 4 நம்பர்ஸ் வரிசை எழுதிட்டு இந்த 4 வரிசையாக வரணும். அடுத்து 4 நம்பர்ஸ் விட்டுட்டு எழுதணும். அடுத்து 4 2s are 8. 8 நம்பர்ஸ் வரிசை எழுதிட்டு அடுத்து 8 நம்பர்ஸ் கழிச்சு எழுதணும், புரியுதா? அடுத்து 16 8 2s are 16. கடைசியில் என்ன முடியணும், 31. இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் வாங்க, யாரோ ஒருத்தர் மட்டும் கண்டுபிடிக்கணும். இருங்க நாங்கள் சொல்கிறவங்க மட்டும் இரு. சரி இந்த தம்பி மற்றவங்க உட்காருங்க. மட்டும் நீங்கள் மற்றவங்கள மற்றவங்க உட்காருங்க. உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. சரி அவன் சொல்லுவா, நீ கண்டுபிடிச்சிருவியா? கண்டுபிடிக்க தெரியுமா? அதுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க கண்டுபிடிக்க தெரியணும். நீ உட்காரு. சரி உட்காரு, அப்புறம் வா. நீ சொல்லு. கொஞ்சம் வால்யூம் சார். கீழே உட்காரு, நீ சொல்ல உட்காருங்க, கீழே உட்காருங்க. கொஞ்சம் வால்யூம். ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. அப்புறமா நம்ம நிறைய எல்லாம் விளையாடு. உட்காருங்க கீழே. நான் சொல்லி தந்த மெத்தட் படி செஞ்சு பாருங்க. வா மைக் வச்சுக்கோ. நீ நம்பர் சொல்லக்கூடாது, எங்க இருக்குன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கான்னு மட்டும் நீ கேளு. தம்பிட்ட கேளு. ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கா? இங்க செகண்ட் லைன்ல இங்க தள்ளி வாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியணும்ல. இங்கிட்டு வா. செகண்ட் லைன்ல ஃபுல்லா இருக்கான்னு பாரு, இப்படி திரும்பிக்கோ. செகண்ட் லைன்ல இருக்கா? ஒன்னு அந்த தேதி இருக்கான்னு பாரு, நம்பர் இருக்கான்னு பாரு. தேர்ட் லைன்ல எக்ஸ்பெரிமெண்ட். ஃபோர்த் லைன்ல ஃபிஃப்த் லைன்ல 16 27 25 இதுல இருக்குன்னு சொன்னியா? 25வா? கண்டுபிடிச்சா தம்பிக்கு கிளாப் பண்ணுங்க. புரிஞ்சிச்சா? எல்லாரும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க டேட்டை கண்டுபிடிங்க. அடுத்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் போவோம். டைம் கடைசியில் இருக்கும்போது உங்களுக்கு திரும்ப எல்லாரோட டேட்டை கண்டுபிடிப்போம், ரைட்டா? இப்போ அடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. உட்காருங்க பாப்பா, உட்காருங்க. ஒரு மேஜிக் பண்ணலாமா? வராது, யூடியூப்லலாம் வராது. நாங்கள் இந்த மெத்தடை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கீழே உட்காருங்க. எல்லாம் ரொம்ப ஆர்வம். முன்னாடி வந்து நம்ம கடைசியில் ஸ்க்ரீனை தாண்டி போயிடுவோம் போல. கொஞ்சம் என்ன பின்னாடி தள்ளிக்கோங்க. கொஞ்சம் பின்னால தள்ளி உட்காருங்க ப்ளீஸ். சீக்கிரம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் முக்கியம். பின்னாடி தள்ளுங்க தம்பி, பின்னாடி தள்ளுங்க. ஓகே, ஒரே ஒரு மேஜிக் முடிச்சிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் போக போறேன். கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கோங்க, அவங்க ரொம்ப பின்னாடி போயிட்டாங்க. இங்க பாருங்க அண்ணா, ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்களா? இந்த பாக்ஸ்ல இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் பென்சில் எடுக்க போறாங்க. இந்த கேப்ல இப்ப பென்சில் தெரியணும்ல? தெரியுமா தெரியாதான்றத பார்க்கலாம். தெரியுமா? தம்பி முன்னாடி வா. கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கோங்கப்பா, கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கோங்க. அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். பின்னாடி தள்ளிக்கோங்க. ரொம்ப ஆர்வமா உள்ள வந்துட்டாங்க. பின்னாடி தள்ளிக்கோங்க, இன்னும் தள்ளிக்கோங்க. ஓகே, பார்க்கலாமா? ஒரு நல்ல கிளாப் பண்ணிருங்க. நல்லா
நல்லா நல்லா நடுவுல நில்லு. வெரி குட் போதும் ஆரம்பிங்க. பென்சில் வருதா? பென்சில் வந்துருச்சா? கிளாப் பண்ணலாமா? பென்சில் உள்ள பென்சிலை உள்ள விட்டாங்க ஆனால் வரவே இல்லை. சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியும்? சரி வரட்டும். சைடுல இன்னொன்னு சின்ன பென்சில் இருக்கு. அப்ப இந்த பென்சில் எடுத்தா வரணும்ல. வரணும் செக் பண்ணி பாத்துறலாமா? சரி நீங்களே எடுங்க. வரல? உள்ள எடுத்தாச்சு. திருப்பி இத உள்ள இப்ப நல்லா இங்க எடுக்காம நல்லா இங்க எடுக்காமப்பா. பார்க்கலாம். அங்கயா வருதுல்ல? பென்சில் வந்துருச்சுல? இந்த மேஜிக் எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே. மேஜிக்கோட ட்ரிக்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். இங்க பாருப்பா, ஒரு பக்கம் ஷார்ப் பண்ணிருக்க, ஒரு பக்கம் ஷார்ப் பண்ணலன்னு சொல்றாங்க. எவ்வளவு பிரில்லியன்ட்டா இருக்காங்க. பயங்கரமா கண்டுபிடிச்சிருக்காங்க. வெரி குட். நம்ம நாங்களே சயின்ஸ் எப்படி எக்ஸ்பெரிமென்ட் போயிரலாம். மாலதி இப்ப அடுத்த எக்ஸ்பெரிமென்ட் போயிரலாமா? ஹாய் சொன்னா நம்ம என்ன சொல்லணும்? ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ. நாங்களாம் ரொம்ப சமத்துக. சரி, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சயின்ஸ் பிடிக்குமா? அறிவியல் பிடிக்குமா? பிடிக்காது. எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கும். சரி, அறிவியல்னா என்ன அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல முடியுமா? யாராவது யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சயின்ஸ். அறிவியல்னா சயின்ஸ், சயின்ஸ்னா அறிவியல். அதுதான் எங்களுக்கு அறிவியல். வேற யாருக்குமா தெரியும்? சொல்லுப்பா. நம்மளோட தினசரி லைஃப்ல நடக்குது. நம்ம தினசரி லைஃப்ல அறிவியல் இல்லாம இல்ல. வெரி குட். கைகளாம் கிளாப் பண்ணுங்க. தம்பியுமே என்னது டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னா, தம்பிக்குமே ஒரு கை தட்டிருங்க. நீங்க சொல்ற பதில் எல்லாமே சரிதான். நீ சொல்லு. நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் அறிவியல் இருக்கு. நம்மள சுத்தி எல்லாமே அறிவியல் இருக்கு. எங்க பார்த்தாலும் அறிவியல் இருக்கு. அடுத்து சரி சொல்லு. லேர்னிங் அபவுட் பிளான்ட்ஸ் அண்ட் பாடி. லேர்னிங் அபவுட் பிளான்ட்ஸ் அண்ட் பாடி. அதான் நம்ம தாவரங்களையும் நம்மளோட உடல் பாகங்களையும் படிச்சுக்கிறது தான் சயின்ஸ்னு சொல்றாங்க. அடுத்து இது நம்ம நேச்சரை பத்தி படிக்கிறது. நம்ம நேச்சரை பத்தி படிக்கிறது சயின்ஸ். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கீங்க பிள்ளைங்க எல்லாரும். கை தட்டுங்க, கிளாப் பண்ணுங்க. Science is a way of thinking. சயின்ஸ் இஸ் a way of thinking. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். போதும். இதோட அடுத்து தம்பியோட நம்ம ஊர்ல இது முன்னேற்றது சயின்ஸ். நம்ம ஊரே முன்னேற்றுறது எது? சயின்ஸ். நம்ம ஊரு, உலகம், நம்ம நாட்டை எல்லாத்தையும் முன்னேற்றுவது எது? சயின்ஸ். என்விரான்மெண்ட். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். சரி, இப்போ அடுத்து நம்ம இது எக்ஸ்பெரிமெண்ட் போயிடுவோமா? நாங்கள் நல்ல விளக்கம் நிறையா கொடுத்துட்டோம். எல்லாரும் எங்களுக்கு கிளாப் பண்ணி, நீங்கள் கிளாப் பண்ணுங்க முதல்ல. சரி, பண்ணிடுவோம். எங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. அறிவியல்னு சொன்ன உடனே நிறைய திங்க் பண்ணி என்ன சொன்னீங்க? புதிய விஷயங்கள் வந்து நிறைய வந்து நீங்க சொன்னீங்க. நாங்க வந்து உங்களை மாதிரி குட்டி குழந்தைங்களுக்கு தான் என்ன செஞ்சுருக்கோம்? குட்டி குட்டி பரிசோதனைகள் வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருக்கோம். சரியா? அது மாதிரி நம்ம வீட்டில் இவன் சொன்னால நம்மளே சுற்றி இருக்கிறது தான் அறிவியல். அப்போ நம்ம சுற்றி இருக்கிற பொருள்களை வச்சே நம்ம வந்து ஒரு அறிவியல் பரிசோதனைகளை என்ன செய்யலாம்? ரெடி பண்ணலாம். நம்ம ஸ்கூல்லாம் அறிவியல் கண்காட்சியெலாம் வச்சாங்களா? நம்ம வீட்டில் பெரிய பெரிய அட்டைப்பெட்டி, தெர்மாக்கோல்ஸ் இதெல்லாம் வாங்கி தானே ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு அந்த மாதிரி தானே கொண்டு போவோம். நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் வந்து இத பார்த்து அப்சர்வ் பண்ணி நீங்க வீட்ல போய் செஞ்சு பார்க்கணும். புரியுதா? ஓகேவா? இன்னைக்கு நாங்க வந்ததுல இருந்து நீங்க பண்ணது வந்து என்ன? ஒரே ஆக்டிவிட்டி தான். கேம்ல இருந்து சரி, பாடல், நடனம் எல்லாமே ஆக்டிவிட்டியா தானே பண்ணீங்க. இந்த ஆக்டிவிட்டிக்கெல்லாம் எது வந்து உங்களுக்கு உதவி செய்யுது? மெயினா சயின்ஸ். நம்ம பாடி ஆஃப் பார்ட்ஸ். இந்த டான்ஸ் ஆடுறதுக்கும் நம்ம நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் எந்த பார்ட்ஸ் மிக முக்கியமா? கால். வெரி குட். கால். கை, கால் எல்லாம். நம்ம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா எது உதவி செய்யும்? யோசிக். அதை செயல்படுத்துறது கை. நம்ம ஒர்க் அவுட் பண்ண மூளைக்கு தகவல் போகும். நம்ம அதை எதன் மூலம் செய்வோம்? வெளி வடிவத்தில் இருக்கிற கை கால் மூலம் என்ன செய்வோம்? ஒரு வேலையை செய்வோம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்மளோட கை வச்சு தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் செஞ்சுருக்கேன். சரியா? எல்லாரும் உங்களுடைய கைகளை நீட்டுங்க. நல்லா அப்படி நீட்டுங்க. நல்லா இப்படி நீட்டுங்க. நல்லா
இப்படி 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 தம்பி நீ உட்காந்துக்கோ, உட்காந்து செய்ய. உட்காந்து இது பண்ண நீட்டிட்டீங்களா? உங்களால எவ்வளவு நேரம் இந்த கையை இப்படி வச்சிருக்க முடியும்? எவ்வளவு நேரம் வச்சிருப்பீங்க? 2 hours வச்சிருப்பீங்களா? அப்புறம் 20 minutes, அப்புறம் 5 hours. அங்க பாருங்க 5 hours. அப்புறம் நம்ம ஸ்கூல்ல சரி சரி நம்ம ஸ்கூல்ல ஒரு உறுதிமொழி 1.5 நிமிஷம் 2 நிமிடம் தான் இருக்கும். அது வரைக்குமே இப்ப இருக்க குழந்தைகள் நாங்க பார்த்தது கையை வந்து வச்சுக்கவே ஸ்கூல்ல முடியல. பிரேயர்ல பண்றீங்களே இப்படி கை வச்சிருப்பீங்களா? ஊடல் அப்படி கை இங்கிட்டு போயிடும், அப்புறம் பார்த்தா இங்கிட்டு போயிடும், அப்புறம் பார்த்தா கை இப்படி வலிக்குதுன்னு போயிருவீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி 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 என்ன செஞ்சிருவீங்க? கொண்டு வரீங்க. அந்த 1.5 அப்புறம் நிமிஷமே மிஸ் கை நீட்டு, மிஸ் கை நீட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் நீங்க என்ன செய்வீங்க? திரும்ப பண்ணிட்டுவீங்க. திட்டுவாங்க இதுல. வெரி குட் கேர்ள். சரி சரி. அப்ப அந்த பொண்ணு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நிறைய பண்றாங்க. சரி சரி. இப்ப இதுல வந்து இப்ப கையை நீட்டிட்டீங்களா? எல்லாரும் இந்த மாதிரி இட்டுக்கோங்க, உள்ளங்கை வந்து மேல தெரியற மாதிரி. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா உங்க கைகளை வந்து இப்படியே மடக்கணும். இப்படி மடக்குங்க எல்லாரும். மடக்க முடியுதா? மடக்க மடக்க முடியுதா? முடியுதா? இப்ப இங்க தான் ஒரு கேள்வி நான் கேட்பேன். சரியா? நல்ல இன்னொரு தடவை பண்ணி பார்த்துக்கோங்க. 2-3 இல்ல கை நீட்டுங்க, அப்புறம் இப்படி மடக்குங்க. ஸ்மால் எக்ஸசைஸ் மாதிரி. அடுத்து திரும்ப நீட்டுங்க, கையை மடக்குங்க. யார் இப்படி கூட பின்னாடி இப்படி மடக்குவா? இப்படி கையை யாரால இப்படி மடக்க முடியும்? மடக்கிடுவீங்களா? நம்ம என்ன கையை நான் ரப்பரான்னு கேட்குறீங்க, அப்படிதானே? இப்படி மடக்குனீங்களா? இதை பேக் சைடு யார் மடக்குவா? எலும்பு உடஞ்சிரும். வெரி குட். பாருங்க எலும்பு உடஞ்சிருமா. நீ செஞ்சிருவியா? இப்படியே சரி மடக்கு. அப்படி செய். இப்படி மடக்கணும். சரி சரி. இப்ப நம்ம இப்ப கைகளை மடக்கிறதுக்கு எது உதவி புரிஞ்சுச்சு? போன்ஸ். எது உதவி புரிஞ்சு? எலும்பு. எந்த போன்ஸ்? எங்கன உள்ள போன்ஸ்? இங்கனையும் எல்போ எல்போ. சரி. இப்ப நம்ம இந்த மடக்கிறப்ப எலும்பு உதவி புரிஞ்சுன்னு சொன்னீங்கல்ல, நம்ம மசில்ஸ்லாம் என்ன ஆச்சுங்க? நம்மளோட தசைகள்லாம் மசில் சுருங்கிச்சா? சுருங்கிச்சு. இப்ப நம்ம மடக்கும் போது மசில்ஸ் என்னாச்சு? சுருங்கிச்சா? எல்லாமே என்ன செஞ்சுச்சு? சுருங்குச்சு. டைட்டா இருந்துச்சு. வேற என்னெல்லாம் உங்களுக்கு தோணுச்சு நீங்க இந்த கைகளை மடக்கும் பொழுது? ரொம்ப ரொம்ப வலிச்சுச்சா? ரொம்ப வலிச்சுச்சா? என்னதியா? ப்ரெஷர். சரி. சரி. இப்போ வந்து நான் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை சின்ன 2 ஐஸ் குச்சி வச்சும் ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒரு ஸ்ட்ரா வச்சு நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்? பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் மசில்ஸை என்னாச்சு? சுருங்குச்சுன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம மசில்ஸை ஊதி பார்க்கலாமா? ஏன்னா என்னோட கையில் ஊத முடியாது, உங்களுக்கு டெமோ காமிக்கணும்ல, அதுக்காக தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி செஞ்சேன். இப்போ நான் ஊதும் பொழுது இந்த சுருங்கி இருக்கிற காகிதம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? பிளாஸ்டிக் பேப்பர் ஊதி பார்க்கலாமா? ஊதி பார்க்கும்போது என்ன ஆகும்? பெருசா வருமா? ஊதி பார்க்கலாமா? இப்போ என்னாச்சு? என்னாச்சு? மசில். சரி. இதே தான் நம்ம கைகளை மடக்கும் போது தசைகள் வந்து சுருங்காது. என்ன ஆகும் அப்படின்னா விரிவடைய செய்யும். என்ன ஆகும்? விரிவடைய செய்யும். நம்ம வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வோம்? இப்படி மடக்கிறோம், அதனால அது வந்து என்ன செய்யும்? தசைகள் வந்து சுருங்குது. அப்படின்னா நம்ம தசைகள் வந்து என்ன செய்யலை? சுருங்கலை. என்ன ஆகும்? விரிவடையும். நம்ம மடக்கும் பொழுது என்ன ஆகும்? தசைகள் வந்து விரிவடையும். தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோ. சரி. இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பிரிமெண்ட்டு நம்ம நரம்புகளை பற்றி பார்க்கலாம். சரியா? சரி. அதை வந்து இந்த அக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹாய். நம்ம உடம்புல எத்தனை போன்ஸ் இருக்கு? போன்ஸை பற்றி பார்த்தோம்ல. நம்ம உடம்புல எத்தனை 2 lakhs. வெரி குட். 233. ஓகே. 206. பேபிஸ் குட்டி பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? குட்டி குழந்தைலேருந்து ஹைட் தானே வரும். அப்போ போன் கூடணுமா குறையணுமா? ஆனால் நம்மளுக்கு ஏன் குறைஞ்சிச்சு? ஏன் குறைஞ்சிச்சு? வெரி குட். அந்த பொண்ணு கரெக்டாக சொல்லிட்டாங்க. எல்லா போனும் ஜாயின் ஆயிரும். சரியா? அதனால தான் குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்கன்னா கையை பிடிச்சி இழுக்கக்கூடாது, பார்த்து தூக்கணும்னு சொல்ல. ஏன்னா போன்ஸ் எல்லாமே ஜாயிண்ட். இப்போ சொல்லி கொடுத்தாங்களா உனக்கு ஜாயிண்ட்? எங்கெங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாயிண்ட் ஒன்றும் இல்லை. எல்லாம் லெக் பீஸ் சாப்பிட்ற ஆட்கள் தானே. சாப்பிட்டதுக்கப்புறம் மேலே ஒரு ஒயிட் கலர், மேலேயும் கீழே ஒரு ஒயிட் கலர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதை ரிமூவ் பண்ண முடியும், கடிச்சு ரிமூவ் பண்ண முடியும். தெரியுமா உங்களுக்கு? சண்டே போய் எல்லார் வீட்லேயும் லெக் பீஸ் வாங்குறீங்க, வாங்கி சாப்பிட்டு பார்த்து எங்கே ஜாயிண்ட் இருக்குன்னு நெக்ஸ்ட் டைம் கிளாஸ் வரும்போது சொல்கிறீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஜாயிண்ட் நொறுக்கெலும்புன்னு சொல்லுவாங்க அம்மா வீட்டில், ஒயிட் கலரில் இருக்குது. ஓகேவா?
ஸோ அந்த ஜாயிண்டும் ப்ளஸ் நம்மளோட நரம்பு பிரெயின் இருக்குல்ல, நான் என்னோட பிரெயினை கலட்டினேன்னா வெறும் பிரெயின் வருமா, என்னென்ன வரும்? நர்வ் சிஸ்டம். ஓகேவா? நம்ம மரத்தை பிடுங்கி எடுத்தோம்னா வேர் வருதுல்ல, ஸோ அதே மாதிரி நம்ம மூளையிலேருந்து நிறைய நர்வ் சிஸ்டம் வரும். அந்த நர்வ் சிஸ்டம் வந்து எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னா எலும்பு வழியாக தான் எல்லா பார்ட்ஸுக்கும் போகும். கொடி பார்த்துருக்கீங்களா? கொடி என்ன பண்ணும்? ஒரு குச்சியை பிடிச்சி மரத்தை பிடிச்சி தானே போகும், அந்த மாதிரி தான் போகும். ஓகேவா? இப்போ இது நம்ம ஃபிங்கர்ஸ், நம்மளுக்கு என்ன 206 போன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம கை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் அவங்க எல்போ சொன்னாங்க. எல்போ என்னால் மடக்க முடியும், அதனால நம்மள இருக்க நர்வ்ஸ் டிஷ்யூஸ்லாம் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு படித்தோம். இங்கே என்னன்னா இதுதான் நம்மளோட ஃபிங்கர். உனக்கு ஃபிங்கரில் இங்கே ரேகை மாதிரி இருக்குது தெரியுமா? அது ரேகைன்னு சொல்லுவாங்கல்ல, கோடுன்னு சொல்லுவாங்க. அது உன்னால் தனித்தனியாக மடக்க முடியுமா? மடக்க முடியல. என்னால் மடக்க முடியுது. ஒத்த விரலை மடக்குங்க. இந்த எத்தனை விரல் மடக்கலாம்? அப்புறம் எல்லாம் செய்யுங்க, எல்லாம் செஞ்சு பாருங்க. யார் செய்யறா? நல்லா பின்னாடி எல்லாம் செய்யல, இந்த பக்கம் ஒருத்தரும் செய்யல. என்னால கையை எப்படி இந்த பெருவிரலும் சுண்டு விரலையும் பிடிக்க முடியுமா? அப்ப இந்த இடமும் மடங்குதா? அப்ப ரீசன் என்னன்னா இதுதான் நம்ம போன்ஸோட ஸ்ட்ரக்சர். இங்க ஸ்டார் இருக்குல்ல, ஒண்ணு இல்ல, சார்ட்ல உங்க கை வச்சுக்கோங்க. இப்ப எல்லாரும் இப்படி செய்யுங்க, இன்னொரு செய்யுங்க. எல்லாரும் எல்லாம் நல்லா கை தூக்கி நல்லா செய்யுங்க. எத்தனை பேருக்கு 10 விரலுமே மடங்குது? அங்க தம்பிங்க பாரு, 10 விரல் மடங்குது அந்த பாப்பாக்கு. நீங்க எல்லாம் நான் சொல்றேன், நுனியில இங்க நுனியில மட்டும் மடங்கணும். இப்படி இந்த இப்படி. அடுத்து நம்ம விரல் வந்து என்ன செய்யாது, வராது. ஒரு சிலருக்கு தான் வரும். இந்த விரல் மட்டும் வருது பாப்பாக்கு. சரி 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 சரி, நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. ஓகேவாமா? இப்போ நீ என்ன பண்ண போறேன்னா, இப்போ நம்ம ஆட்னா சவுண்டு கேக்குதா? சரி சரி. இங்கே பாரு, நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சார்ட்ல உங்க கை வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாருமே அவுட்லைன் போட தெரியும்ல, அவுட்லைன் போட்டு இங்க என்னன்னா ஸ்ட்ரா 3 ஸ்ட்ரா வைக்கணும். அப்பனா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல எத்தனை எலும்புகள் இருக்கு? இந்த விரல்ல எத்தனை இருக்கு? 3 இருக்கு. 3 இருக்கு. 3 எலும்புகள் இருக்கு. ஓகேவா? 3 எலும்புகள்னால தான் உனக்கு 3 கோடுகள் இருக்கும். அந்த 3 எலும்பு ஜாயிண்டா இருக்கனால அந்த ஜாயிண்டிங் உன்னால என்ன பண்ண முடியுது, மடக்க முடியுது. இங்கே உனக்கு இங்கே கொடுத்துருக்கோமா, இங்கே ஒரு ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன்ல, இந்த ஸ்ட்ரா என்னன்னா இந்த விரலுக்கும் இங்கேயும் நடுவில் ஒரு எலும்பு இருக்கும். இங்கே 5 எலும்பு, இங்கே 3 எலும்பா இருக்கும். இங்கே எதுக்குள்ளனா குட்டி குட்டி ஜாயிண்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்குள்ளே தான் நர்வ் சிஸ்டம் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இது வந்து பெருவிரல், நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வைப்போம்ல அது. இப்போ நான் பிடிச்சி இழுக்கிறேன், எந்த விரல் மடங்குதுன்னு பாருங்க. மொத்தத்தையும் பிடிச்சி இழுத்து பாருங்க. எழுத்துட்டேன். ஸோ புரியுதா உனக்கு? நம்ம பிரெயின் நர்வ் சிஸ்டம்ல இப்போ உன் கையில ஏதோ ஒரு விரலை மடக்குங்க, ஏதோ ஒரு விரல் மடக்குங்க. அப்போ என்னன்னா நம்ம பிரெயின்ல எந்த விரலை நம்ம மடக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நர்வ் சிஸ்டம் என்ன பண்ணா விரிவடைதா சுருங்குதா? எக்ஸ்பேண்ட் ஆகுது. புரியுதா உனக்கு? இதுதான் உன்னோட ஃபிங்கர் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். ஸோ இதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபிங்கர்ஸ் வச்சு தான் உனக்கு பிரெயின் ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா பிரெயின் கேம்ஸ் விளாண்டுருக்கீங்களா பாப்பா? கவனிங்க. அப்போ இந்த எவ்வளோ உன்னோட ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணுறையோ உன்னோட பிரெயின் என்னவாகும்னா ஆக்டிவ் ஆகும். கோலம் போடுவாங்க பார்த்திருக்கியா? புள்ளி கோலம். அப்போனா அப்புறம் கையில் வந்து என்ன பண்ணணும், அதிகமாக எழுத சொல்லுவாங்க. ப்ரெஷர் பாயிண்ட்னு சொல்லுவாங்களா, பேனா பிடிச்சி பென்சிலை பிடிச்சி எழுதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதிகமாக எழுத தான் உன்னோட ஃபிங்கர் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் ஆகுதோ பிரெயின் உனக்கு ஆக்டிவ் ஆகும். கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். இப்போ புரிஞ்ச இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்களா? ஸோ உனக்கு இந்த எல்லா ஃபிங்கர்ஸ்லையும் எத்தனை போன்ஸ் இருக்கு? 3 போன்ஸ் இருக்கு. இங்கே எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக ஒரு போன்ஸ். இங்கே எத்தனை போன்ஸ் இருக்கு? தொட்டு பாரு, 2 போன்ஸ் இருக்கும். இங்கே தான் ஒரு போன்ஸ். ஓகேவா? இந்த 2 போன்ஸு உன்னால் இந்த இடத்த மடக்க முடியும், இந்த இடத்த மடக்க முடியும். ஜாயிண்ட் இருக்க இடத்துல தான் மடக்க முடியும். புரிஞ்சா உனக்கு? அவ்வளோதான். சரி, இப்போ இந்த ஃபிங்கர்ஸ் வச்சு ஒரு பாட்டு பாடிடுமா? நான் என்ன செஞ்சுருக்கேன், என் கை எங்கே இருக்கு? கை இருக்கு. இந்த
Where is Thumbkin? Where is Thumbkin? Here I am. Here I am. How are you this morning? Very well and thank you. Ran away. Ran away. Where is Pointer? Where is Pointer? Here I am. Here I am. How are you this morning? Very well and thank you. Ran away. எல்லாம் எந்திரிச்சு நின்று செய்வோமா? ஒரு நிமிஷம் எல்லாம் எந்திரிச்சு நின்னுங்க. எல்லாம் எந்திரிச்சு நின்று செய்யுங்க. Ready, start. Where is Thumbkin? Where is Thumbkin? Here I am. Here I am. How are you this morning? Very well and thank you. Ran away. Ran away. Ran away. Ran away. Where is Pointer? Where is Pointer? Here I am. Here I am. How are you this morning? Very well and thank you. Ran away. Ran away. Where is Middleman? Where is Middleman? Here I am. Here I am. How are you this morning? Very well and thank you. Ran away. Ran away. Where is Ringman? Where is Ringman? Here I am. Here I am. How are you this morning? Very well and thank you. Ran away. Ran away. Where is Small Man? Where is Small Man? Here I am. Here I am. How are you this morning? Very well and thank you. Ran away. Ran away. Sit down. ஹலோ 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 ஓகே இப்போ 2 எக்ஸ்பெரிமெண்ட் ஏற்கனவே பார்த்தீங்களா? ஹேண்ட்ஸ் பற்றி பார்த்தீங்களா? மஷில்ஸ் பற்றி பார்த்தீங்களா? ஓகே, ஃபிங்கர் ஜாயிண்ட்ஸ் பற்றி பார்த்தீங்க. இப்போ நெக்ஸ்ட் அதெல்லாம் என்ன டாபிக்லையா வரும்? சயின்ஸில் எந்த சப்ஜெக்ட்? எந்த சப்ஜெக்ட்ல வரும்? ஓ, பாடி பார்ட்ஸ். பாடி பார்ட்ஸ், வெரி குட். பயாலஜி. பயாலஜி, வெரி குட். வெரி குட், வெரி குட். சரி, ஃபிங்கர்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளானட்ஸ். வெரி குட், வெரி குட். ஃபிங்கர்ஸ் எதுல வரும்? மெடிக்கல் சயின்ஸ். மெடிக்கல் சயின்ஸ், வெரி குட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கா சயின்ஸ்லயே, அந்த ஃபிசிக்ஸ் தான் பார்க்க போறோம். இயற்பியல், வெரி குட். பார்க்கலாமா? சரி, இப்போ நீங்க இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்கல்ல, நல்லா 2 கை நல்லா விரிங்களே. 2 கை நல்லா விரிங்களே. நல்லா விரிங்க. நல்லா விரிச்சிட்டீங்களா? யார் அமைதியா கவனிக்கிறாங்களோ உங்களுக்கு ஃபைனலா பலூன் கிஃப்ட் கொடுக்கப்படும். அப்பா அமைதியா இருக்கணும். வெரி குட். இப்போ நீ கை நீட்டி இருக்க இல்லையா? 2 கை நீட்டி இருக்க இல்லையா? இந்த தூரத்துல என்ன இருக்கு? இவ்வளவு நீட்ட முடியுதா? சரி. மாலிகூல்ஸ். ஏர் மாலிகூல்ஸ் இருக்கு. வேற என்னமா? டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. வெரி குட். ஆக்சிஜன், வெரி குட். ஏர், ஃபிங்கர்ஸ், அதர் கேसेस, வெரி குட். இப்போ நீங்க சரி சரி எல்லாம் கவனிங்க. நீங்க சொன்னதை வச்சு இந்த இடத்துல ஏர் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஏர் மாலிகூல்ஸ், டஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அதர் கேसेस இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, எல்லாமே இருக்கு. ஸோ இதை ஒரு படிச்சிருப்பீங்க. ஆக்சிஜன். ஆக்சிஜன், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, கார்பன் டை ஆக்சைடு. சரி உட்காருங்க. அடுத்து நம்ம செய்யறத பார்த்துட்டு கேட்போம், அப்ப பதில் சொல்லணும். ஓகே, இப்போ நீங்க ஒன்று படிச்சிருப்பீங்க, த எம்டி ஸ்பேஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ஏர். வெற்றிடம் எதால நிரப்பப்பட்டிருக்கு? காத்தால. த எம்டி ஸ்பேஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ஏர். இப்போ அந்த ஏரை பேஸ் பண்ணி கொஞ்சம் 6th 7th 8th இருக்கவங்களுக்கு தெரியும், பெர்னூலிஸ் தியரம் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. பெர்னூலியின் தத்துவம் அப்படின்னு தமிழில் படிச்சிருப்பீங்க. அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோம். சரியா? ஃபைனலாக அந்த தியரம் என்னன்றதை பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்போ செஞ்சு பார்க்கலாம். ப்ளீஸ், நான் சொல்கிறவங்க மட்டும் முன்னால் வந்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். எனக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிட்றேன், நீங்கள் வரலாம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இருப்பா, பெரிய பெரிய பசங்களை கூப்பிடுவோம். நீங்கள் வரலாம். நீபா நீங்கள் வரலாம். இப்பா
ப்ளீஸ் நான் அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உங்களை யூஸ் பண்ண தான் போறேன். தம்பி, நீ வா. வாங்க வாங்க. வெரி குட் வெரி இப்ப குட். எத்தனை பேர் இப்போ எந்திரிச்சு மேம் ஒரு 5 பேர் போதும். 5 பேர் இருக்காங்க. இந்த தம்பி. சரி அடுத்து நீங்க அடுத்து பலூனுக்கு நீ நிறைய ஆக்டிவிட்டில செஞ்சிடு. பலூனுக்கு நீங்க எல்லாம் வர போறீங்க. பலூன் ஆக்டிவிட்டிக்கு நீங்க உட்காருங்க. கீழ ஒரு உட்காருங்க. நோட் மட்டும் கையில கீழ கொடுங்க. உட்காருங்க. இல்ல நோட்டை மட்டும் இப்போதைக்கு கொடுங்க. அப்படியே அங்க திரும்பி அங்க நில்லுங்க. திரும்புங்க வா. இங்க என்னோட சைடு வந்து நீங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளினீங்கன்னா சரியா இருக்குப்பா. தம்பி கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கோ. இங்க வாங்க. நல்லா வெயிட்டான நோட்டா கொடுமா. அதுக்கு தான் நோட் இருக்காடா? வா. இந்த நோட் பாப்பா அதை கொடுத்துறா. சரி இப்போ இந்த நோட் உனக்கு நோட் வந்துருச்சாயா? எல்லாம் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருக்கா உனக்கு இல்ல வெயிட்டா தான் இருக்கா? 5 பேர் நிக்கிறீங்களா? ஓகே. இப்போ அவங்க கையில நோட் இருக்கா? எல்லாம் உங்க உள்ளங்கையில அந்த நோட்டை வச்சுக்கோங்கம்மா. வச்சுக்கிட்டீங்களா? இந்த கை இல்ல ரைட் ஹேண்ட்ல. எல்லாம் ரைட் ஹேண்ட்ல இப்போதைக்கு வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ உங்களோட லெஃப்ட் ஹேண்டை நீட்டுங்க. அம்மா ஒரு பேப்பர் கொடுத்துட்றேன் அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல. நல்லா ஸ்ட்ரைட்டா நீட்டிக்கங்க. நல்லா கையை 2 பேர் தள்ளி வச்சுக்கலாம். நல்ல தள்ளி நின்னுக்கோ. இங்க வா தள்ளி வா. தள்ளி நின்னுக்க தங்கமே. பாப்பா நீ இன்னும் தள்ளி நின்னுக்கோ. வெரி குட். தள்ளி வா. சூப்பர். இப்போ இந்த கையில என்னமா வச்சு ரைட் ஹேண்ட்ல என்ன வச்சிருக்காங்க? நோட் வச்சிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல which one is weight? நோட் வெயிட். இப்போ நல்லா கொஞ்சம் தூக்கிக்கங்க. வெரி குட். இப்போ இது ரெண்டையும் அட் டயத்தில் உங்க கீழே போட்டா எது ஃபர்ஸ்ட் விழுகும்? நோட்டுன்றவங்களா கை தூக்கு பார்க்கலாம். நோட்டு. சரி நோட்டை ஃபுல்லா கீழே போடு. பேப்பர் கை தூக்கு. எதுக்கு சீக்கிரம் பேப்பர் கீழ விழுன்றவங்க கை தூக்குங்க. பேப்பர் கீழே விழுகு ஃபர்ஸ்ட். கொஞ்சம் வெரி பின்னாடி குட் தள்ளி தம்பி கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கோ. வெரி குட் வெரி குட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 1 2 3 சொல்ல போறேன். நல்லா ஹைட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு ஹைட் போடணும்? 1 2 3ன்னு சொன்ன உடனே போட போறாங்க. எது ஃபர்ஸ்ட் விழுகுது நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒரு நல்ல கிளாப் கொடுத்துருங்க. நல்லா கேட்கல. வெரி குட். போடலாமா? 1 2 3. சூப்பர். எடுத்துக்கோ. எது விழுந்துச்சு? நோட்டா. ஓகே. ஹாய். சரி. ஹாய். ஹலோ. ஓகே. நெக்ஸ்ட். குட் மார்னிங். குட் ஈவினிங். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ இந்த நோட்டு விழுகிறதுக்கு காரணம் எல்லாருக்குமே தெரியும். அது வெயிட் கம்மி கூட இருக்கு. ஆமா தானே? கம்பேர் திஸ் பேப்பர் த நோட்டஸ் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால என்ன பண்ணிருச்சு? ஃபஸ்ட்டு கீழே விழுந்துருச்சு. வெரி குட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இவங்க லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற பேப்பரை தூக்கி அந்த நோட்டு மேலே வைக்க போகிறாங்க. வைங்க பார்க்கலாம். நீங்களா செய்யுங்க. பேப்பர் மேலே வரணுமா? பேப்பர் மேலே வரணுமா? தம்பி கையை நல்லா தூங்க. ரைட் ஹேண்டில். லெஃப்ட் ஹேண்ட்ல இல்ல ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ வச்சுக்கோங்க. என்னமா பண்ணிருக்காங்க? சரி ஒரு ரெண்டு பாத்துக்கலாம். உட்காருங்க. நீங்க முன்னால வாங்க. இருங்க. பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்து காத்திருக்கிறது. அந்த பலூன் ஆமா. யார் கை ரைஸ் பண்ணலையா? பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் ரெடியா இருக்கு. அமைதியா இருக்கு. இப்போ இவ கையில ஒரு நோட்டு கொடுத்து ஒரு பேப்பர் கொடுங்க. சரி இந்த பக்கம் இருக்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னா நோட்டு மேல பேப்பர் வச்சு கீழே விட போறாங்க. இந்த பக்கம் இருக்கிற 3 பேர் என்ன பண்ண போறாங்கன்னா நோட்டுக்கு கீழே பேப்பரை வச்சு பேப்பர் வச்சுக்கோங்க. தள்ளி உட்கார்ந்து. நீங்க கொஞ்சம் பின்னால போங்கடா. கொஞ்சம் ரொம்ப ஆர்வத்துல முன்னாடி வந்துட்டீங்கன்னா இடம் பத்தல. கொஞ்சம் தள்ளிக்கோங்க. அங்க பாரு எவ்வளவு ஸ்பேஸ் கிடக்கு. எல்லாரும் பார்க்கணும்ல. இந்த நீங்க நகலுங்கப்பா கொஞ்சம் பின்னாடி. பாப்பா இந்த கோடுக்கு வந்துருங்களே. வெரி குட். இன்னும் கூட தள்ளுங்க. அனைவருக்கும் பலூன் வழங்கப்படும். கொஞ்சம் தள்ளுங்க. நீங்க போக வேணாம். வாங்க போதும். நீங்க போங்க. லைட்டா போங்க. சரி இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணிருக்காங்க? நோட்டுக்கு கீழே பேப்பர் வச்சிருக்காங்க. தூக்கி காட்டுங்க எல்லாரும். இந்த பக்கம் என்ன பண்ணிருக்காங்க? நோட்டுக்கு மேல பேப்பர் வச்சிருக்காங்க. இப்போ என்னோட क्वेश्चन என்னன்னா இதே மாதிரி 1 2 3 சொல்லி போடும்போது நோட்டு ஃபர்ஸ்ட் விழுகுமா பேப்பர் ஃபர்ஸ்ட் விழுகுமா? நோட்டு இரு நோட்டு பேப்பர். இப்போ கீழே இருக்கிற பேப்பர் விழுகுமா மேலே இருக்க பேப்பர் விழுகுமா? ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல? இருக்கா இல்லையா? லைட்டா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல? இருக்குன்றவங்க கை தூக்கு. வெரி குட். எது ஒழுங்குன்னு எங்களுக்கே டவுட்டா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்?
எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஒரு கை நாளா மேல கிளாப் பண்ணிருங்க. தூக்கணுமா? கை மேல தூக்கணுமா? யார் மேம்? எல்லாரும் நாங்க மேல ஆமா, தூக்கணுமா? எல்லாருமே மேல தூக்கி இவங்களும் ஒண்ணு போல செய்யணுமா? ரெண்டு பேருமே ஒண்ணா சரி, செஞ்சிருட்டு மேம். நாம 3 சொல்லுமா நீங்க என்ன செய்யணும்? கீழே போடணும். ரைட்டா? நீங்க எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணணும். கரெக்டா பார்க்கணும். புரியுதா? யார் எது கரெக்டான்னு சொல்றவங்களுக்கு பலூன். 1 2 3. என்ன நடந்துச்சு? இரு. வெரி குட். இங்க வா. உட்காருங்க. எதுக்கு எல்லாம் ஓகே. வராங்க? எதுக்கு ஹாய். ஹாய். உட்காருங்க. ஹாய். உட்காருப்பா, கீழே உட்காரு. ஹாய். ஹலோ, கீழே உட்காரு. ஹாய். தம்பி உட்காரு. கையை தூக்கி சொல்லலாம். இப்ப எதுக்கு ஹாய். எல்லாரும் வந்துட்டாங்க? இல்ல மேம், ரெண்டு பேரும் தான் மேம் கூப்பிட்டு. நீங்க உட்காருங்க. எல்லாம் கூப்பிடுறேன் நாங்க. வாங்க உட்காருங்க. ஹாய். ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நாங்க 2 பேர்னா 10 பேர் வந்து நிப்போம். ஆமா, விடுமா. சரி, இப்ப இவங்க போடுறப்ப என்ன நடந்துச்சு? யார் பார்த்தீங்க? யார் அப்சர்வ் பண்ணா? என்ன நடந்து சொல்லுங்க. இங்க வாமா ஒரு நோட்டு வெயிட்டா இருக்கும் போது இந்த பேப்பர் எது ஃபர்ஸ்ட் விழுந்துச்சு? பேப்பர் மேல புக் வச்சிருந்தால அது விழுந்துச்சா? இல்லாட்டி புக் மேல பேப்பர் விழுந்தா எது ஃபர்ஸ்ட் விழுந்துச்சு? பேப்பர் பேப்பர். நல்லா பாத்தீங்களா? புக் தான் முதல்ல விழுந்துச்சா? பேப்பர் கீழ வச்சிட்டு புக் வச்சோம்ல அதான் ஃபர்ஸ்ட் விழுந்துச்சு. பேப்பர் கீழே வச்சுட்டு புக்கு மேல வச்சா அதான் ஃபர்ஸ்ட் விழுந்துச்சா? அடுத்து பேரண்ட்ஸ் பாத்தீங்களா? பேரண்ட்ஸ் யாராவது பாத்தீங்களா? நாங்க எங்க குழந்தைகளை தான் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அடுத்தானே அம்மாங்களாம் பாரு உங்களை அப்படி ரசிச்சு உட்காந்துருக்குறாங்க. என் பிள்ளை எவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு அவங்க தூரத்தில் உட்காந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டே பார்க்கல. சரி உட்காருங்க, கீழே உட்காருங்க. சரி அடுத்து சரி கீழே உட்காருங்க. ஆமாம் உட்காருங்க கீழே. அக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். உட்காருங்க. உட்காரலாம். தேங்க்யூ. உட்காருங்க. 6 பேரா? சரி இந்த முடிக்கட்டும். அதான் சார் பண்ண போறேன். சரி இப்ப உட்காருங்க. அடுத்தது கவனிக்கலாம். இப்பதான் நீ எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கிற நேரம். வாட் இஸ் பெர்னூலிஸ் தியரம் அதை தெரிஞ்சுக்கிற நேரம். 6 பேர் இப்படி உட்காருப்பா. சரி இப்ப அப்படி உட்கார். ரவுண்டா உட்காரு. மேல இருக்கா நோட்டு? நீங்க மேல பேப்பர் வச்சிருக்கேன். ஒரு ரவுண்ட் இங்க ஒரு ரவுண்ட். ரவுண்டா உட்காருப்பா. ரெண்டும் சேமா தான் வந்து விழுகுது. ஆமாவா இல்லையா? ரெண்டும் சேமா தான் விழுகுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லுமா. எப்ப 6 பேர் ரவுண்டா உட்காருங்க. 7 பேர் உட்காருப்பா. வெரி குட். இப்போ இங்க வாங்க வா. இரு பெரிய ரவுண்டா உட்காருங்க. பெரிய ரவுண்டா உட்காருங்க. இப்போ இது எதுக்கு? உட்காருங்க. உட்காரு. ரவுண்டா உட்காரு. ரவுண்டா உட்காரு. உட்கார். தள்ளி உட்காரு. நல்ல ரவுண்டா உட்காரு. சரி கவனி. போ போ. தள்ளி வா. இந்த சிங்க வாங்க வா. ரவுண்டா உட்காரு. ரீசன் என்ன? இல்ல உட்காரு. நான் முதல்ல எடுத்த உடனே சொன்னேன். எல்லாரும் சொல்லுப்பா. ரவுண்டா உட்கார்ந்துக்கறேன். நான் முதல்ல எடுத்த உடனே சொன்னேன் empty space is full of air. இப்போ நான் இந்த நோட்டையும் பேப்பரையும் கீழே போடும்போது ஏரை கிழிச்சுக்கிட்டு தான் இந்த நோட்டு கீழே விழுகுது. வட்டமா உட்காருங்க. இப்போ இந்த பேப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்க ஏர் எல்லாம் என்ன பண்ணும்? மேலேயும் ஏர் இருக்கு, கீழே ஏர் இருக்கா? இது என்ன பண்ணும்னா இந்த ஏர் இந்த பேப்பரை மேலே தனியா போடாம ஆக்குபைட் பண்ணிடும். அப்ப சேர்ந்து தான் பேப்பரும் நோட்டு கீழே விழுகும். இந்த பெர்னூலியின் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஓகே இப்போ நோட்டு பேப்பரை விழுகிறதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? எம்டி ஸ்பேஸ்ல ஃபுல்லா ஏர் இருக்கு. ரெண்டும் சேர்ந்து விழுகும் போது மேலே இந்த பேப்பரை ஏர் மாலிகுல்ஸ் போட்டு அமுக்கிறதுனால தான் ரெண்டும் சேர்ந்து கீழே விழுகுது. இதுதான் பெர்னூலியோட தியரம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்துக்கலாமா? ஓகே சரிங்க மேடம். சரி இப்ப எல்லா குரூப்புக்கும் ஒரு பேப்பர். எல்லாருக்கும் ஒரு நிமிஷம். எல்லாரும் கவனிங்க. கொடுப்பா. குழந்தைங்க எல்லாரும் கவனிங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்கடா. நாளைக்கான கிளாஸ் வந்து நாளைக்கு என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னா நம்ம பாரம்பரிய கலை ஒயிலாட்டம் பயிற்சி டான்ஸ் நடக்கும். நாளைக்கு எல்லாரும் இதே டைமுக்கு வந்துருங்க. வரும்போது கட்டாயம் எல்லா குழந்தைங்களும் கர்ச்சீஃப் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகேவா? கர்ச்சீஃப் மட்டும் எல்லாரும் கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான். தம்பி நீ வாங்க வா. அங்க உட்காரு. இதே டைம் இல்லை. இதே டைம்ல இந்த டைம் இல்லை. 11 o'clock எல்லாரும் வந்துருங்க. சரிங்களா? ஓகேவா? உட்காந்துக்கோ. தள்ளி உட்காரு. நல்லா பெரிய வட்டமா உட்காருங்க. ஒரு குரூப்புக்கு ஒரு பேப்பரும்
ஹைபிஸ்கஸ் அந்த தருவாங்க, புரியுதா? சரி எடுத்துட்டோம். சரிங்க மேடம். ஏதோ ஒரு குரூப்ல உட்காந்துக்கோ, ஜாயின் பண்ணி. இப்ப எங்க பூ தரல, இப்ப அங்க கொண்டாப்பா, பூ கொண்டாப்பா. எல்லாரும் பூ வந்துருச்சா? தடவணும், பூவுல தடவணும் எல்லாரும். சென்னை யாருக்கு வரல? இன்னொரு குரூப் கூட ஒன்று கொடுப்பா. அங்க பூ கொடுத்தாச்சு. இந்த பூ வந்துச்சு. அங்க பாருங்க, எல்லாரும் பேப்பர்ல இந்த ஹைபிஸ்கஸ் வச்சு தடவணும். ஏதாவது ஒரு டிசைன் போடுங்க, இங்க பாருங்க உங்களோட பேப்பர்ல கவனிங்கப்பா, பேப்பர்ல ஏதாவது அந்த பூவை வச்சு டிசைன் பண்ணுங்க. அந்த பூவோட இதழை எடுத்து அந்த பேப்பர் ஒரு இதழை மட்டும் எடுத்து ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுங்க. ஒரு இதழை பிச்சு ஏதாவது டிசைன் பண்ணி வரைங்க. எதனால செய்யலாம், உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான், எதனால செய்யலாம். ஒரு ஆள் பண்ணு. இப்ப இன்னொரு குரூப்பை கூட பிரிப்பா. இந்தாங்க, நீங்க எக்ஸ்ட்ரா இருந்தாங்க என்ன பிரிப்பா. இந்த இவங்கள பிரிப்பா. இந்த இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க 3 பேருக்கு தள்ளி வா. நீ அவன்கிட்ட பூவை கொடு, நீங்கிட்டு வா. நீங்க சேர்ந்துக்கோ, வா சேர்ந்துக்கோ. உட்காந்துக்கோ. ஏதோ ஒரு டிசைன் போடுங்க, ஏதோ ஒரு டிசைன் பண்ணுங்க. லெட்டர்ஸ் எல்லாம் எதனால எழுதலாம், ஏதோ ஒரு டிசைன் பண்ணுங்க. பாருங்க சூப்பரா ஏ போட்டாங்க. பாப்பா இங்க பாரு, இது ஸ்கிராப் பண்ணணும் பண்ணி இந்தவங்கள ஏ எழுதியிருக்காங்க பாரு, கொண்டா. இங்க பாருங்க, இந்த குரூப் ஏ போட்டிருக்கிறாங்க. இது மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வரையலாம். அந்த உங்க ஏ போட்டிருக்கிறாங்களா, இது மாதிரி நீங்க என்ன நாள் வரையலாம். அங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச பூ வரையலாம், இல்ல பேப்பர் ஃபுல்லாமே கூட அப்ளை பண்ணலாம். இன்சில் போடணும்னா இன்சில் போடுங்க, இல்ல பூ வரைங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், இல்ல பேப்பர் ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. சூப்பரா பண்ணலாம். அப்படி அங்க உட்காந்து எந்த குரூப் முடிச்சிருக்கீங்க? பேப்பர் வேணுமா? இப்ப பேப்பர் இருக்காப்பா, கீழே உட்காருங்க, யாரும் எந்திரிக்க கூடாது, கீழே உட்காரு. சரி அங்க உட்கார். வேற ஏதோ வர இன்னும் ஒன்று போ, உட்காருங்க. இந்த யாருக்குப்பா பேப்பர் வேணும்? ஏதோ ஒரு பாப்பா கேட்டுச்சே, இந்தாங்க. வரீங்க, ஆளுக்கு ஒன்று, ஒரு நீ ஒன்று பிச்சு கொடுப்பா. இந்தா சரி, எல்லாரும் இன்சுல ஏதோ ஒன்று போட்டிருக்கீங்கல்ல. இப்போ நாங்கள் வந்து எலும்புச்சு பழம், தக்காளி, துணி துவைக்கிற பொடி இருக்குல்ல அது, அடுத்து வந்து புளி தெரியும் தானே, சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல புளி, அது எல்லாமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று கொண்டு வந்து தருவாங்க. நீங்கள் உங்கள் கையில் தொட்டு ஏற்கனவே செம்பருத்தி பூ தடவிருக்கீங்கல்ல, அதில் திரும்ப வந்து அந்த ஒவ்வொரு தாட்டாக வைக்கிறீங்க, சரியா? அது மேலேயே எழுதினாலும் சரி, இல்லை சும்மா ஒரு புள்ளி வச்சாலும் சரி. இந்த அக்கா செய்யற பாருங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம், எல்லாரும் கவனிங்க. ஏதோ ஒரு இடத்துல தான் வைக்கணும். இப்ப அக்காங்க வந்து இப்ப உங்களுக்கு லெமன் தருவாங்க, புளி தருவாங்க, நீங்க ஏதோ ஒரு இடத்துல தான் வைக்கணும், எல்லா இடமும் தடவக்கூடாது, புரியுதா? அந்தந்த குரூப்ல வந்து அவங்க தருவாங்க, நீங்க ஏதோ ஒரு இடத்துல வச்சு பாருங்க. புளி கொடுத்துருக்கீங்களாப்பா? புளி இந்த அக்கா புளி கொண்டு வராங்க, புளி கரைசல். கீழே உட்காருங்க. தெரியுதா? என்ன கலர்? கிரீன் கலரா மாறி இருப்பாருங்க. எலுமிச்சம்பழம் எட்டுவாங்க, புளி தண்ணி எட்டு வந்துருங்க. கீழே உட்காருங்க, நீங்களா உட்காருங்க. இந்த பக்கம் தம்பி இங்கிட்டு வா, நடுவுல வா தம்பி, எந்திரிச்சுக்கிட்டு வா, உட்காருங்க. சுதா
அடுத்து லெமன் தடவை போறோம் பாருங்க எல்லாரும். தம்பி எல்லாம் இங்க திரும்புங்க. ஏ தம்பி. இப்போ என்ன தடவுனாங்க? லெமன். என்ன கலர்ல வந்திருக்கு? என்ன கலர்? லெமன் தடவை பிங்க் கலர் வந்திருக்கு. அடுத்து என்ன தடவை போறீங்க? அடுத்து புளி. அடுத்து புளி தண்ணி. கவனிங்க எல்லாரும், இங்க பாருங்க பாப்பா. இது என்ன கலரு? இது பிங்கா? இது பிங்க் கலர். அப்புறம் சோப்பு தூள் கொண்டு இல்லையா? மஞ்சள் மஞ்சள் வைங்க. சரிங்க பாருங்க. முதல்ல வந்து செம்பருத்தி பூல வந்து வச்சிருக்கோமா. அடுத்து வெறும் மஞ்சள் மட்டும் தடவி இருக்கோம். மஞ்சள்ல சுண்ணாம்பு தூள் வைக்கிறப்ப எப்படி மாறும்? சுண்ணாம்பு தடவை போறோம். இருங்க, சுண்ணாம்பு பாட்டில் யார் எடுத்தது? சுண்ணாம்பு டப்பா யார் வச்சிருக்கா? ஆத குடிங்க குடிய. எல்லாம் எப்படி செய்யுங்க? எல்லாம் இப்படி தம்ஸ் அப் பண்ணுங்க. கேமரா பார்த்து தம்ஸ் அப் பண்ணுங்க. பேச வேண்டாம், கை மட்டும் வைங்க போதும். பேச வேண்டாம், அமைதியா கையை மட்டும் வச்சு காமிங்க. வெரி குட். நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? அன்னைக்கு நல்லா இருந்துச்சா? அன்னைக்கு ப்ரோக்ராம் ஜாலியா இருந்துச்சா? ஒருத்தருமே சொல்லல. எப்படி இருந்துச்சு? அப்ப நல்லா இல்லையா? கத்த வேண்டாம். ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். தம்பி எல்லாம் இங்க பாருங்க, எல்லாம் இங்க பாருங்க. சார் வாங்க. ஹலோ, சேர்ந்து நில்லுங்க சார். வாங்க வாங்க, சேர்ந்து நில்லுங்க. வாங்க சார். எப்ப போட்டோ எடுப்பா பாப்பா. தம்பிகளுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். அடுத்த வாரம், பிரியங்கா வாங்க. அதாவது 15ஆம் தேதி இதே மாதிரி வெள்ளிக்கிழமை கரெக்டாக காலையில் 11 மணிக்கு 10:45 வந்துடுங்க. இன்றைக்கி வந்து லேட்டு. 11 மணிக்கு கரெக்டாக வந்துட்டிங்கன்னா இன்னும் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம கொடுக்க போகிறோம். கரெக்டாக 11 மணிக்கு வந்துடுங்க. பேரண்ட்ஸு நீங்களும் நீங்களும் சரி, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வாங்க. இதே மாதிரி தாராக வாங்க. 11 மணிக்கு கண்டிப்பாக ஆரம்பிச்சிடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தோம், ஒரு 20 நிமிஷம் லேட்டு. அதனால் இன்னொரு நிகழ்ச்சி நம்ம நடத்த முடியல. 1 மணிக்கு முடிக்கணுங்கிறதுனால நம்ம 1 மணிக்கு முடிக்கிறதுனால ஒரு ப்ரோக்ராம் நம்ம நடத்த முடியல. அதையும் சேர்த்து கூட அடுத்த வாரம் நம்ம முடிச்சிருவோம். கரெக்டாக 11 மணிக்கு நீங்கள் 10:45 இங்கே வந்துடுற மாதிரி வந்துடுங்க. நீங்களும் சரி, உங்கள் பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களும் சேர்த்து கூட்டிகிட்டு வாங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் தான் சொல்லணும். நல்லா இருந்துச்சுங்களா? நிமிந்து பாரு. சூப்பராக இருந்துச்சா? ஒரு பாப்பா அழகாக சொல்லிருச்சு. பேரண்ட்ஸ் ஒருத்தர் வந்து இது எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்ல போகிறீங்க. யார் வராங்கன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒரு பேரண்ட்ஸ் வாங்க, முன்னாடி வாங்க. இங்கே வாங்க, நடுவில் வரட்டும் சார். இங்கே நடுவில் வரட்டும் சார். இந்த இன்னைக்கு இருந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே சொல்லுங்கள். உட்காருங்க தம்பி, முன்னாடி போக உட்காரு. உட்காருங்க உட்காருங்க. எப்பா என் செல்ல எங்க பாரு. இன்னைக்கு போட்டோ எடுக்க சொல்லுப்பா. இன்னொன்னு எடுக்க சொல்லுப்பா. இன்னைக்கு அறிவியல் கற்கண்டு வந்து உண்மையாகவே கற்கண்டு மாதிரி நல்லா இனிப்பாக இருந்துச்சு. குழந்தைங்களும் இல்லை, நாங்களுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும். சயின்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து நல்லா தெளிவாக எடுத்து சொன்னாங்க மேடம். அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. அவ்வளோதானா? என் பேர் திவ்யா, என் பையன் பேர் ரக்ஷன். இன்னைக்கு அறிவியல் பற்றி சில விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்தாங்க. உட்காரு. அது அனைத்துமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நம்ம சுற்றி இருக்கிறத தான் அறிவியல்ங்கிறத இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நல்லா புரிய வச்சாங்க. அறிவியல்னு என்னன்னே தெரியாமல் இருந்தது கூட இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். நம்ம சுற்றி இருக்க விஷயங்கள் தான் அறிவியல்ங்கிறத குழந்தைங்களுக்கு புரிய வச்சதுக்கு மிக்க நன்றி. பாடப்புத்தகம் மட்டுமே நம்ம படித்தா பயனடைய மாட்டோம், நம்ம சுற்றி இருக்கிறத வச்சு நம்ம கற்றுக்கணுங்கிறத இன்னைக்கு ரொம்ப தென்னந்தெளிவாக வந்து குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுத்த இந்த ஆசிரியர்களுக்கு மிக மிக நன்றி. எங்கள் பள்ளிக்கூட நினைவுகள் எல்லாம் எங்களுக்கு நினைவூட்டி எங்கள் ஆசிரியர்கள் நினைவூட்டினதுக்கு ரொம்ப நன்றி.
அறிவியல் கற்கண்டு கற்கண்டு போல் மிகவும் இனித்தது. மிக்க மிக நன்றி. தேங்க்யூ.